அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நல்ல நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு சிறந்த திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். நபி அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுடைய நிலைமையை அல்லாஹு தாலா வெகு விரைவாக உயர்த்திய ஒரு அற்புதங்களை ஏற்படுத்திய ஒரு அற்புதமான வார்த்தைகள். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்டதிலிருந்து உங்களுக்கு எந்த தேவைனாலும் இந்த திக்ரை மட்டும் ஒரு முறை வழக்கமாக ஓதிட்டு வாங்க. நீண்ட நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு விரைவாக நடக்கும். நீண்ட நாளாக தடங்களாக இருக்கக்கூடிய காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றி பெறும். அப்படிப்பட்ட நீண்ட நாள் தேவைகளை கபூலாக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பற்றிய சம்பவம் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தெருவில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு சஹாபி அவங்கள பார்க்குறாங்க. அந்த சஹாபி அவங்க ரொம்ப மோசமான நிலையில், அதாவது நோயோட வறுமையோட இன்னும் நடப்பதற்கே சக்தி இல்லாத ஒரு நிலைமையில் நடந்து வர்றாங்க. ரசூல்லா அந்த மனிதனை பார்த்துட்டு இந்த நிலைக்கு வர காரணம் என்ன, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த சஹாபி அவங்க சொன்னாங்களாம், யா ரசூலல்லா, எனக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, வறுமையில் தான் இருக்கும், இன்னும் வருமானமும் சரியில்லை, இதனால் வீட்டில் நிறைய சங்கடங்கள், சண்டை சச்சரவுகள், அதனால தான் நான் இப்படி கிழிந்த துணியோட இப்படி ஒரு நோயோட இப்படி நான் இருக்கேன், இப்படி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் ரசூல்லா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சில வாசகங்களை கற்றுத்தர்றேன், அதை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட நோயும் நீங்கிரும், உங்களோட வறுமையும் நீங்கிரும், உங்களுடைய நிலைமையை அல்லாஹ் உயர்த்துவான், அப்படிப்பட்ட வாசகங்களை நான் கற்றுத்தர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அற்புதமான வாசகத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தவக்கல்து அலல் ஹையில்லதி லா யமூத்து லம் யத்தஹிது வலதவ் வலம் யகுன் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி வலம் யகுன் லஹு வலியும் மினதுல்லி வகப்பிருஹு தக்பீரா. இதனுடைய பொருள், மரணமடையாத நித்திய ஜீவனாகியவன் மீது நம்பிக்கை வைத்தேன், எந்த சந்ததியையும் தனக்கு அவன் ஆக்கி கொள்ளவில்லை, ஆட்சியில் அவனுக்கு எந்த கூட்டாளியும் இல்லை, இன்னும் இயலாமையினால் எந்த உதவியாளனும் அவனுக்கு இருக்கவில்லை, நபியே தக்பீர் கூறி அவனை மாபெரும் பெருமையாக பெருமைப்படுத்துவீராக. இந்த ஒரு வாசகத்தை அந்த சஹாபியவங்க ஓதிட்டு வர்றாங்க. சில நாளுக்கு பிறகு நபியவங்க மீண்டும் அதே வழியில் பார்க்குறாங்க. அவரை நல்ல நிலையில், முதல்ல கிழிந்த ஆடையோட நடக்கிறதுக்கு தெம்பு கூட இல்லாமல் நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது நல்ல வெள்ளையான நல்ல சுத்தமான ஆடை அணிந்து நறுமணங்கள் பூசி பார்க்கறதுக்கே ரொம்ப சக்தி மிகுந்த நம்பிக்கைசாலியாக அந்த தெருவில் நடந்து போகிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி அவங்க சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ரசூல்லாவே, நீங்கள் என்ன வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னு தெரியல, என்னுடைய வியாபாரத்தில் லாபம் அடைய தொடங்கிருச்சு, என்னுடைய நோயும் அகன்றுச்சு, இதனால் குடும்பத்தில் எங்களுக்கு சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியை கொடுத்துட்டான், இன்றைக்கு உலகத்தில் மகிழ்ச்சியான நபர் நானாக தான் இருக்க முடியும், என்கிட்ட அவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் பரக்கத்தான் கொடுத்துருக்குறான், இதை விட வேறு எனக்கு என்ன வேணும் ரசூல்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனாங்களாம். அல்ஹம்துலில்லா. இது எல்லாமே நம்ம கேட்குறதோடு நிறுத்தாமல் நமது வாழ்க்கையில் நாமும் இதை வழக்கமாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நமது வாழ்விலும் அல்லாஹ் மிகப்பெரிய உயரத்தை ஏற்படுத்துவான். அதாவது மிக மோசமான நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு உயர்த்துவான். எனவே இன்ஷா அல்லாஹ், எனவே நம்பிக்கையோட இந்த திக்ரை நீங்கள் தினமும் தொடர்ந்து ஒரு முறை ஓதிட்டு வாங்க. உங்களோட நிலை எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் அல்லாஹ் அதில் மாற்றத்தை ஏற்படுத்துவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.